Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு வந்து ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. சோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 28/1/2024 னு ஷோ ஆகுது. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேன் फ्रेंड्स. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ டச் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகன்ட்ஸ் 2 வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு லிஸ்டா இருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து உங்க நேம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நேம் இருக்கவங்க எல்லாரும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இப்ப பாத்துறலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல வந்து ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/1/2024 அதாவது நாளைக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 11 AM to 1 PM அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் TNOU வெப்சைட்குள்ளே வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ TNOU வெப்சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாகவே ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ உள்ள போனீங்கன்னா உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லும். சோ லாகின் பேஜ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கொடுக்க சொல்லும். யூசர் ஐடி பாத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டு நம்பர் தான். உங்க 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுங்க. பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. சோ எப்படி கொடுக்கணும்னு இங்கே வந்து சாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ உங்களோட 12 இலக்க ஆதார் எண்ணை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து இந்த ஹைஃபன் மாதிரி அப்படிலாம் நீங்க போடக்கூடாது. சோ நீங்க 15/01/1993 ஸோ இங்க மாதிரி கேப் ஐஃபன் எதுவுமே போடாம நீங்க ஃபுல்லா வந்து பாஸ்வேர்ட் வந்து போடணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து போடணும். ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் போடணும். ஸோ 05/06/1998 அந்த மாதிரி வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட யூசர் ஐடி வந்து ஆதார் கார்டு, பாஸ்வேர்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்க வந்து லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் பண்ண தெரியாம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இந்த மாதிரி பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேக் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டேக் டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல தான் வந்து பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பெஷல் B.Ed ஆன்லைன் டெஸ்ட் டெமோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டெமோக்காக வந்து காட்டியிருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேக் டெஸ்ட்டுன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 60 மினிட்ஸ், 1 மணி நேரம் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேக் டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11:30க்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 11:30 to 12:30. ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு 1 hour தான் வந்து நடக்க போகுது. நீங்கள் 11 மணிலேருந்து எப்போ வேணால் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 11:15க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 12:15க்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு போகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அந்த மாதிரி பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு போகலாம், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து போகலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினையுமே வந்து சேவ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாததை வந்து நாட் அட்டெம்ப்டட் அப்படின்ற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு ஒரு பட்டன் வரும். அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் ஆயிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எக்ஸாம்னு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எக்ஸாமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ MCQ கொஸ்டினாக தான் வந்து கேட்க போகிறாங்க. 100 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 hour டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து சேவ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக ஆன்சர் பண்ண அது சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கொஷின் வந்து அட்டன் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் சேவ் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். மேலே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டைம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 hour முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு 1 hour தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது.
அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கொஷனுக்கு வந்து போகும். ஸோ முன்னாடி கொஷனில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இதை அமைச்சு நீங்கள் முன்னாடி கொஷனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று முடிக்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டே வாங்க. ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்னு ஒரு பட்டன் வரும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சப்மிட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதை வந்து கரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், இந்த பிடிஎஃப் வந்து நீங்களுமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாகின் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டாக வந்து உங்கள் ஆதார் நம்பர், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை வந்து போட்டுட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் டேக் டெஸ்ட்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸ்டார்ட் எக்ஸாம்னு கொடுத்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 11 AM to 1 PM தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹால் டிக்கெட் அந்த மாதிரிலாம் இதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே இருந்தால் இந்த எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் கிடைக்க கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.